நானும் சீமான போடா டே அப்படின்னு தான் பேசுவார். விஜயகாந்த் அவர்களை என்னென்ன பேசணும். 2026 அரசியலுக்கு வராரு, முதலமைச்சருக்கு போட்டிடுறாரு. அவரால் ஜெயிக்க முடியுமா தம்பி? நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை தப்பு. ஏன் ஜெயிக்க முடியாது? எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஜீரோல இருந்து தானே வராங்க. ஸோ விஜய் அப்படி தானே ஆரம்பிச்சாரு. சீமான் தானே, சீமான் ஒரு ஆளா? பச்சோந்தி மூளை இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டான். எல்லாம் பேசி பேசி ஊரை ஏமாத்துறது. இலங்கைக்கு போனாராம், எப்படி ஆமகரி 28 கிலோ கொடுத்தாங்களாம். நம்பர் பேசுறது எல்லாமே பொய்ன்றீங்களா? நோ, சீமான் அப்படின்ற பேரே சீமான் கிடையாது, பொய்மான். என்னை பொறுத்த வரைக்கும் பாயை திறந்தா பொய்னா மேடையில் ஏறி கிளாப் வாங்குறதுக்கு நிறைய ஷோ இருக்குண்ணா. கலக்க போகாது யார் அந்த மாதிரி ஷோவில் போய் பேசிட்டு கிளாப் வாங்கிட்டு போயிடலாம். மக்களை முட்டாளாக்க கூடாதுண்ணா. என்னன்னா பண்ண சீமானால பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு தகுதி இருக்கா? சீமான் வந்திருக்காரு பார்த்தீங்களா? சீமான் பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் 3% வந்து ரொம்ப ஆபாசம் அவங்க கட்சியில். அவங்க கட்சி மாதிரி ஒரு ஆபாசத்தை நான் பார்த்ததே இல்லை. விஜய் கண்டிப்பாக 200% நீங்கள் இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. விஜய் கண்டிப்பாக சீமான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுண்ணா. எவ்வளோ நாள்னா நீ மக்களை சோசியல் மீடியாவை திறந்தாலே ட்ரோல் கண்டென்ட் நீ தான். சீமானா எடுத்து போனா விஜய் கலாய்க்கிறத கூட விட்டுருந்தான். அதே சூப்பர் ஸ்டாரை அந்த சாட்டை துரைமுருகன் தெரியும்ல, என்னென்ன பேச்சு பேசினாப்புல தெரியுமா? அவரு சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை பற்றி பேசினாரு. போய் சிம்புவை கேள்றா ஃபர்ஸ்ட் குழந்தையா கட்சியில் அவனுக்குமே ஒத்துக்கவே மாட்டானுங்கண்ணா. அவன் கட்சிக்காரனுங்க வந்து முட்டு கொடுக்குறதா அவனுக்கு சால்ட் இருக்குல்ல, அது போட்டு தான் சாப்பிடுவார். அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். இவன் பேசின பேச்சு கொஞ்ச நாள் ஆதரவெல்லாம் இல்லை. அவர் யாரு? விஜய் அவர்கள் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு பைத்தியம். இவங்களை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. பி டீம்ன்றானுங்க, ஏ டீம்ன்றானுங்க, காவின்றானுங்க, சங்கின்றானுங்க. எனக்கு ஒன்றும் தெரில. எவன் காட்சி அரசியல் வந்து ஒரு பைத்தியக்கார இது மாதிரி பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் விஜயகாந்த், இன்னொரு பக்கம் விஜய்னு வச்சிங்கன்னா நான் கேப்டன் பக்கம் தான் போவோம். எனக்கு கேப்டன் அவ்வளோ போடா டே அப்படின்னு தான் பேசுவார். விஜயகாந்த் அவர்களை என்னென்ன பேசணும். சீமான் வரக்கூடிய 2026 திமுக அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய விஜய் வந்து அரசியலுக்கு வராரு. ஓகே, அவர் வந்து 2026 முதலமைச்சருக்கு போட்டிடுறாரு. அவரால் ஜெயிக்க முடியுமா தம்பி? நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை தப்பு. ஏன் ஜெயிக்க முடியாது? எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஜீரோலேருந்து தானே வராங்க. ஸோ விஜய் அப்படி தானே ஆரம்பிக்கிறாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அரசியல் தெரியல, அரசியல் என்ன பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ திமுக இருக்கட்டும், திமுகவும் ஜீரோலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதிமுக இருக்கட்டும், அதிமுகவும் ஜீரோலேருந்து தான் வந்திருப்பாங்க. எல்லா கட்சிகளுமே ஜீரோலேருந்து தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வரட்டும், வந்து அவரோட கொள்கைகள் இன்னும் எப்படி இருக்குது. ஆல்ரெடி கொள்கைகள் சொல்லியிருக்காரு. பெரியார் எடுத்து முன்னாடி வச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பார்ப்போம், இன்னும் போக போக தானே தெரியும். இல்லை, அவருடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாண்ணா. கொள்கையே இல்லைம்பானுங்க சில பேர். அந்த மீட்டிங்கில் என்ன படித்தார்? ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஒரு பாட்டாக எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியும்? பேசுகிறவன் பேசிட்டு தானே இருப்பான். இல்லை, அவர் வர்றதை எதிர்த்து நிறைய பேர் இன்னைக்கு எதிர் கமாண்ட் கொடுக்குறாங்க. உன்னால என்ன கிழிச்சிட முடியும், நடு ரோட்ல நின்னா லாரியில் அடிபட்டு செத்து போயிருவா அப்படின்ட்டு. சீமான் தானே? சீமான் ஒரு ஆளா? 15 வருஷம் ஆகுதுங்க. இப்போ சென்னையில் மழை பெய்யுது, தெருவா தண்ணி நிற்கிது. திமுக அதிமுக எல்லா கட்சிகள் மேலே எவ்வளோ விமர்சனம் இருக்குது. தேமுதிக இருக்குது. தேமுதிகலாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் அவங்க மண்டபத்தில் சாப்பாடு போயிட்டு இருக்கு. திமுக அதிமுகன்னு எல்லாரும் இறங்கி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் நேற்று வந்த கட்சி தாவேகா எல்லா தொகுதியிலையும் சாப்பாடு போகுது. பார்ப்பீங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். எல்லா தொகுதியிலையும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ அந்த சின்ன பசங்களால் முடிஞ்சதாக அவங்க சேர்ந்து ஆளுக்கு 100-200 போட்டு எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இவனுக்கு நாம் தமிழர் எங்கே போனானுங்க? 36 லட்சம் தொண்டர்கள் வச்சிருக்கல. மலையை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் மீடியாக்காரர் தானே, எங்கேயா சாப்பாடு போட்டிருப்பானுங்களா? கொடியை கட்டி போட்டு பார்த்துனீங்களா? இல்லை, அவ்வளோதான். அவனுங்க வாய் தான். அவனுங்க நிறைய டைம் வந்து என் கூட பிறந்த தம்பி, என் உடன்பிறப்பு அப்படிலாம் பேசினவர் திடீர்னு வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாரு. ஒரு பச்சோந்தி மூளை இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டான். எல்லாம் பேசி பேசி ஊரை ஏமாத்துறது. இலங்கைக்கு போனாராம், எப்படி ஆமகரி 28 கிலோ கொடுத்தாங்களாம். ஏன் நம்புற மாதிரியா இருக்கு? வயிறா இல்லை அது என்னது தாலியா? மனுஷனா இல்லை மாடா? நீ 28 கிலோ கறி அமைச்சாங்களா இவர் சாப்பிட்றதுக்கு? இலங்கையில் போர் நடக்குது, இவர் கூட்டு போயிட்டாங்கன்னா குக்கு வித்து கோமாளி ஷோவா நடத்திருப்பாரு பிரபாகரன். நான் கேட்குறேன், போரை கவனிப்பாரா இல்லை சீமான் வயிற்று ரொப்பி அனுப்புறதுக்கு பார்ப்பாங்களா? பொய்யினா, எல்லாமே பொய்யினா. இப்போ ரீசெண்டாக கூட புலி கதை சொன்னார் பார்த்தீங்களா? வடக்க ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு புலி இருந்துதான். ஹிந்தியில் கூப்பிட்டு பார்த்தாங்களா, எந்தெந்த மொழியில் கூப்பிட்டு பார்த்தாங்களா, தமிழில் கூப்பிட்டாங்களா, உடனே இந்த புலி கேட்டுருச்சான். இது வேற கை தட்டுறானுங்க பாருங்களேன். இவனுக்கு எந்த கிரகத்துலேருந்து வந்திருக்கானு எனக்கு தெரில. அப்போ அவர் பேசுறது எல்லாமே பொய்ன்றீங்களா? நோ, சீமான் அப்படின்ற பேரே சீமான் கிடையாது, பொய்மான். என்னை பொறுத்த வரைக்கும் பாயை திறந்தா பொய்னா மேடையில் ஏறி கிளாப் வாங்குறதுக்கு நிறைய ஷோ இருக்குண்ணா. கலக்க போகாது யார் அந்த மாதிரி ஷோவில் போய் பேசிட்டு கிளாப் வாங்கிட்டு போயிடலாம். மக்களை முட்டாளாக்க கூடாதுண்ணா. இவ்வளோ வருஷம் என்னண்ணா பண்ணார்? அவரோட இது தானே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஒரு கார் இருந்தது 3 காராக இருக்குது. 50,000 ரூபா வீடு இன்றைக்கி 3 லட்ச ரூபா வீடாக இருக்குது. வேறு மக்களுக்கு என்ன? அவங்க கட்சிக்காரங்க இவ்வளோ மாவட்ட செயலர் வெளியே வராங்கல்ல, அதுக்கு சீமானால் பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு தகுதி இருக்கா சீமானுக்கு? ஒரு கட்சியிலேருந்து உறுப்பினர் வெளியே போனாலே ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? வருத்தப்படுவான். நல்ல தலைவன் வருத்தப்படுவான். சீமான் என்ன பண்ணுறாரு? புகா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இருந்தாலும் அவ்வளோதானே தெரியும். சரி, அப்போ மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இல்லைன்றீங்க. இன்னைக்கு வந்து 8% 9% ஓட்டு கையில் வச்சிருக்காரு தம்பி. வேற எதுக்கு போடுறதுன்னு தெரியாம போட்ட மக்கள், அந்த 36 லட்சம் மக்களும் அதிமுக திமுக இதை தவிர வேற கட்சிகள் நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்காங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு பார்த்தீங்களா, சீமான் பார்க்குறீங்களா, மேக்ஸிமம் 3% மேலே தாண்டாது. சீமான் கட்சியில் இருக்கும் எல்லாம் சின்ன பசங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஆபாசம் அவங்க கட்சியில். அவங்க கட்சி மாதிரி ஒரு ஆபாசம் நான் பார்த்ததே இல்லை. சீமானை பற்றி அதெல்லாம் பேசிட்டா போதும், உடனே வந்தேறி அவன் தெலுங்க, உன் தாய் யாரடா, உன் அப்பா யாரடான்னு ஆரம்பிச்சிடறானுங்க. ஃபுல்லாக மென்டலுங்க அவனுக்கு. கட்சி எல்லாமே எப்படி சொல்கிறது, ஜாம்பி கூட்டம். அவ்வளோதான் சீமானை பற்றி சொல்லணும்னா. அப்போ வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் சீமானை விட விஜய் அதிகமாக ஓட்டு வாங்குவாருன்றீங்களா? டெஃபினட்டாக வாங்குவார் விஜய் கண்டிப்பாக 200%. நீங்கள் இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, விஜய் கண்டிப்பாக சீமான் அடிப்பாப்புல வர தேர்தலில். சீமான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுண்ணா. எவ்வளோ நாள்னா நீ மக்களை ஏமாற்றுவ? இன்னைக்கு எல்லாம் 2K கிட்ஸ்ண்ணா. எத்தனை நாளைக்கு நீ ஆமக்கறியும் புறா கறியும் வான்கோழி பிரியாணி சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும் உன்னால்? சோஷியல் மீடியாவை திறந்தாலே ட்ரோல் கண்டென்ட் நீ தான், சீமான் தான். எத்தனை நாளைக்கு ஏமாத்தும் நீ மக்களை? சமீபத்தில் சூப்பர் ஸ்டாரை போய் சீமான் சந்திச்சிருக்காரு. எதனால் சந்திச்சாரு? நான் எதை வேணால் ஏற்றுப்போனா, விஜய் கலாய்க்கிறத கூட விட்டுருந்தான். அதே சூப்பர் ஸ்டாரை அந்த சாட்டை துரைமுருகன் தெரியும்ல, என்னென்ன பேச்சு பேசினாப்புல தெரியுமா? அவர் சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை பற்றி பேசினாரு. போய் சிம்புவை கேள்றா ஃபஸ்ட்டு குழந்தை யாருன்னு தெரியும்னாரு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அப்படி பேச மாட்டான். கட்சிக்கு வரான்னவனே சூப்பர் ஸ்டார் அவங்க அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் இழுத்து பேசினான். கர்நாடகாலேருந்து வந்து அவங்க பாட்டி தப்பு பண்ணியிருக்குமா, இல்லை இங்கேருந்து போன எங்கள் தாத்தா தப்பு பண்ணியிருப்பாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினான். இன்றைக்கி போயிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அண்ணனுடன் வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காருன்றான். வெக்கமே இல்லைண்ணா அவன் கட்சியில். எவனுக்குமே ஒத்துக்கவே மாட்டானுங்கண்ணா. அவன் கட்சிக்காரனுக்கு வந்து முட்டு கொடுக்குறதா அவனுக்கு கட்சிக்கு ஆளே இல்லைண்ணா. ஒருவேளை சீமான் போய் ஆதரவு கேட்டனால வரக்கூடிய 2026 தேர்தலில் ரஜினியோட ஆதரவு சீமானுக்கு இருக்குமா? ரஜினி சால்ட் இருக்குல்ல, அது போட்டு தான் சாப்பிடுவார். அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். இவன் பேசின பேச்சு கொஞ்ச நாள் ஆதரவெல்லாம் இல்லை. அவர் யார் போனாலும் பேசுவார்ண்ணா. அவர் வந்து இந்த கட்சி நான் அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைக்கு நீங்கள் போனாலும் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார். அந்த மாதிரி ஒரு நபர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் கண்டிப்பாக இவனுக்கு போய் ஆதரவு கொடுப்பாங்களா யாரா சீமானுக்கு போயிட்டு? வேறு எதனா இருந்தால் சொல்லுங்கண்ணா. வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும்? ஆனால் விஜய் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுன்றதை நான் சொல்ல முடியாது. ஒரு கட்சியோட தலைவர் அவர் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். எந்த கட்சி கூட போனால் அவரோட மெயின் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறேன், அப்புறம் மத்தியில் பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் என்ன வேணால் நடக்கலாம். கூட்டணியும் வைக்கலாம், வைக்காமல் தனிச்சும் நிற்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு பைத்தியம். இவங்களை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. பி டீம்ன்றானுங்க, ஏ டீம்ன்றானுங்க, காவின்றானுங்க, சங்கின்றானுங்க. எனக்கு ஒன்றும் தெரில. எவன் கட்சி இது அரசியல் வந்து ஒரு பைத்தியக்கார இது மாதிரி ஆயிடுச்சு. யாருன்னா கட்சி ஆரம்பிச்சானா அவன் பி டீமு சி டீம்னு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தால் வேலை ஆகணும். இல்லை, இன்னைக்கு மேடையில் வந்து வேணா விஜய் வந்து தனிப்பெரும்பான்மையோட திமுகவை தாக்கி பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்கள் கருத்து? வைப்பாரா? ஆனால் என் கருத்துன்றதான் கூட்டணி வைக்கக்கூடாது. இது வந்து கூட்டாட்சி முக்கியம்ண்ணா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணியாக போனால் தான் கொள்கைகள் ரீதியாக. தனியாக இருந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்க நிலவரத்துக்கு ஜெயிக்கிறது கஷ்டம். கூட்டணி போகலாம், தப்பு இல்லை. தனியாக இருந்து இப்போ இந்த எலெக்ஷன் இப்போ சீமான் மாதிரி இருந்தால் நம்ம இன்னும் 15 வருஷம் கூட கத்திகிட்டே இருக்கலாம். தனித்து தான் போட்டிடுவேன், காசை வாங்கிட்டு. இப்போ கூட பார்த்தீங்களா 2000 கோடி பேரம் பேசினாராம். அந்த மூஞ்சிக்கு 100 ரூபா கொடுக்குறதே பெருசு, 2000 கோடி பேரம் பேசுகிறாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மாபெரும் அன்னதான பிரபு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். அவர் இருந்த வரைக்கும் திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையே ஆதரிக்காத இந்த சமூகம் விஜயை ஆதரிக்குமா? ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்விண்ணா. அவர் மாதிரி இனிமேல் ஒரு தலைவர் வரவே முடியாது தமிழ்நாடுல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்கண்ணா. இறந்து 1 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இன்னும் சாப்பாடுண்ணா. யார் போனாலும் சாப்பாடுண்ணா. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இல்லாமல் இப்படி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். விஜய் அதுக்கு ஈக்குவலாக வருவாரா அப்படின்றது அவரோட செயல்பாடை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விஜயகாந்த், இன்னொரு பக்கம் விஜய்னு வச்சிங்கன்னா நான் கேப்டன் பக்கம் தான் போவேன். எனக்கு கேப்டன் அவ்வளோ பிடிக்கும். கேப்டன் அவர்கள் செய்த செயல்பாடுகளே வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் மக்கள் எப்படி சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க மக்கள். என்னதான் இப்போ வந்து மைக்கை பிடிச்சா 4 வாரத்தை பேசுவாங்க, கட்சிகளை எதிர்ப்பாங்க, திட்டுவாங்க, அவங்க அதை செய்யலை இதை செய்யலைன்றாங்க. ஆனால் எலெக்ஷன் டைமில் பேமெண்ட்டு தானா. அது ஓப்பனாக சொல்ல போனால் உங்களுக்கே தெரியும். உங்கள் பகுதியில் வந்து காசு கொடுக்குறது இல்லை, யாரும் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ வன்முறையாக பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு சீமான். இது தொடர்ந்தால் அவருடைய சீமான் வன்முறையாக பேசினா அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்களே அவர் வன்முறையாக தான் பேசுவோம். சீமான் வந்து மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வாடா போடானா நானும் சீமானை போடா டே அப்படின்னு தான் பேசுவார். விஜயகாந்த் அவர்களை என்னென்ன பேசினா சீமான் பாருங்க, நானும் அப்படி தானே பேசுகிறேன். நீ எப்படி இருக்க, ஒரு தலைவரை வந்து பார்த்து பின்பற்றணும். இதே ஒரு ஸ்டாலின் அவர்களை வந்து வாடா போடான்னு சொல்ல முடியுமா? இல்லை எடப்பாடி அவர்களை சொல்ல முடியுமா வாடா போடான்னு? இல்லை விஜய் அவர்களை வாடா போடான்னு சொல்ல முடியுமா? அவங்களோட செயல்பாடு நல்லா இருக்குது. அவங்க மேடை பேச்சின்னு ஒரு நாகரிகம் இருக்குது.
இவர் இப்படியே மேடையில் வரனால ஏய் வாடா ஏய் முட்டை வாடா ஏய் பாலை குடிடாமா இவனுக்கு எதுக்கு மரியாதை? நீ மற்ற தலைவர்களை மதிக்கிறியா முதல்ல? நீ மதிச்சுனா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மதிப்போம். நீ எல்லாரும் திட்டுறல, வாடா போடான்னு திட்டுறல, மயிறு இருன்ற ஸ்டேஜில், அப்போ எல்லாரும் தான் அவனை திட்டுவாங்க. மரியாதையில் நான் சீமான்லாம் சுத்தமாக போயிடுச்சுனா அப்படி இல்ல சீமான் வந்து அவருடைய நேச்சுரல் குணம் அது. எல்லாத்தையும் வாடா போடான்னு பாசமா பேசுறாரு, தப்பா எடுத்துக்க முடியாது. என்ன நேச்சுரல்? ஒரு மேடை பேச்சுலனா அரசியல்னு வந்தால் சில விஷயங்களை மாற்றணும். நீ அப்படியெல்லாம் இருக்க முடியாது அரசியல். அட்லீஸ்ட் உன்னோட பேச்சு கீழே வந்து ஒரு 100,000 பசங்க உட்காந்துருக்காங்கண்ணா, நீ பெரிய பெரிய தலைவர்களை வாடா போடான்ற பெரியாரை திட்டுவ, விஜயகாந்தை திட்டுவ, ஸ்டாலினை திட்டுவ, பொம்மம்ப கிம்மம்ப, அப்போ எல்லாரும் உன்னை திட்ட தான் செய்வாங்க. ஏற்றுதான் அவனு நீ பேசுகிறல்ல எல்லாரையும். உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களே யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? வாயை திறந்தா போய் பேசிக்கிட்டு திரள் நிதி, நான் இப்போ 24 லட்ச ரூபா திரள் நிதி திரட்டினாங்களா? என்னன்னாச்சு அந்த காசு? அதை யாருன்னா கேட்டிங்களா? அந்த ஸ்டேஜ் எத்தனை பேர் எவ்வளோ சேர் போட்டிருப்பாங்க? அங்கே ஒரு 3000 சேர் இருந்திருக்குமா? அதுக்கு எப்படி 24 லட்சம் செலவாகும்? ஆயிருக்காது. சும்மா ஆட்டை போடுறதா இவங்களோட வேலை. அதனால அரசியல்ல வந்து கொள்ளையடிக்கிறாருன்னு சொல்றீங்களா? அரசியல்ல கொள்ளையெல்லாம் அடிக்கல. சீமானோட திட்டம் என்னன்னா, நான் தனித்து போட்டிறேன்னு சொல்லிட்டு மற்ற கட்சி கூட பேரம் வாங்குறது, பேமெண்ட் ஆட்டையை போடுறது. திரள் நிதின்ற பேர்ல சீமான் தன்னோட சொந்த வயிற்றை மட்டும் தான் ரொப்பிட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களாம் மாவட்ட செலவுலாம் அழுகுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் கட்சி வளர்க்கறதுக்காக, இவ்வளோ நான் பாடுபட்டிருக்கேன். திருநெல்வேலி, ஒசூர், கிசூர் எல்லா ஊர் மாவட்ட செலவு. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாமக்கல், கோயம்புத்தூர் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி, கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பிச்சு, ஆனால் மக்கள் நீதி மையம்லாம் ஒரு கட்சியே இல்லைண்ணா, அது அவ்வளோதான் அவுட்ண்ணா. கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அவரை, மற்றபடி தனிப்பட்ட கமலை பிடிக்கும். அரசியல்வாதி கமல் வந்து ஜீரோண்ணா என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை தம்பி, அவர்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலேயே வந்து திமுகவோட சேர்ந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 15 வருஷம் அரசியல் பண்ணா கூட இது வரைக்கும் எவ்வளோ பேரம் பேசினா கூட யாரு கூடயும் அடி பண்ணியாம இருக்காரு. ஆனா காசுக்காக அடி பண்ணல சீமான் அவர்கள். அப்படிலாம் இல்லைண்ணா. சீமானு காசு தனிச்சு நிற்கிறது தானே அவரோட பெரிய ப்ளஸ்னா அவருக்கு இன்கமே அதில் தான். அதை வச்சு தான் காசு வாங்க முடியும். சொல்றாருல, நீ வந்து பிஜேபியோட ஏ டீம் பி டீம்னு. சீமான் தான் ஒரிஜினல் சங்கியே. அது என்ன யாருக்கும் தெரிய மாட்டேன் தம்பி. இந்த சங்கினா என்ன தம்பி? நண்பர்ண்ணா. யார் சொன்னது? அண்ணன் சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி. சரி, அப்படி இருந்தா ஏன் அப்ப மேடையில் சங்கின்னு திட்டுறாரு? லூசுனா இருந்தாலும் என்ன பேசுறேன்னு அவருக்கு தெரியாதுண்ணா. வயசாயிடுச்சுல்ல. இதே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்னன்னா பேசுன நீ, அவரோட வயது முதுமையின் காரணமாக அவர் எவ்வளோ உடம்பு சரியாம ஸ்டேஜில் ஏறி பேசினாரு. அப்படியே டிக்டாக் பண்ணி காட்டுவான். அதை நீ பண்ணுவண்டி, உனக்கு வயசாகண்டி. சீமானு வயசு ஆகும், நாங்களும் கலாய்ப்போண்ணா. சீமான் மேலே இவ்வளோ ஆதங்கம் கொட்டுறீங்களே, ஒருவேளை நீங்கள் விஜய் ரசிகரா? விஜய் ரசிகர்லாம் கிடையவே கிடையாது. கேப்டன் ரசிகரா? கேப்டன்னா யாருக்கும் ரசிகர் இல்லை. நான் கேப்டன் ஒரு தலைவராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் நான் கேப்டனை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதினா அது கேப்டன் தான். அதுக்கப்புறம் தான் விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அவரை மாறி இன்னும் ஒரு தலைவர் வருவாரான்னு கடவுளுக்கு தான் தெரியும். வரக்கூடிய காலங்களில் கேப்டன் அவர்கள் விட்டுட்டு போன புகழை அவங்களுடைய குடும்பத்தார் நிலைநாட்டுவாங்களா? ஆனால் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க அதெல்லாம் இல்லைண்ணா. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கண்ணா. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது பெரிய விஷயம்ண்ணா. மனசை வந்து பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். அவங்க வந்து அந்த எப்படி சொல்கிறது, அவங்க பையன் தலைமுறை கேப்டன் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க அந்த உணவு மூலியமாக தெரியப்படுத்துகிறாங்க. இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் அவங்க சாப்பாடு ஓடிட்டே தான் இருக்கும் அந்த கோயம்பேடு மண்டபத்தில். நாளைக்கு விஜய் பிரபாரன் அவரோட பசங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. ஏன்னா அதை ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க, அவ்வளோ அழகாக செயல்படுத்துகிறாங்கண்ணா. அதுவே போதாதா? ஓகே தம்பி, இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வருவார் அப்படின்றது உங்களுடைய கருத்தா? வரமாட்டாருன்றது உங்களுடைய கருத்தா? வருவாருண்ணா. அண்ணா நான் தான் சொல்கிறேன்னு, நீங்கள் சும்மா வந்து எல்லாருமே திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, இதை தாண்டி வந்து வந்துடுவாரா கொள்வாரா, அதெல்லாம் வந்து தப்புண்ணா. இதே டிஎம்கே எவ்வளோ கேவலமாக வந்திருக்காங்க. அதிமுக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் 40க்கு 0. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியலை. வச்சுருக்காங்களா 2 கோடி 3 கோடி தொண்டர்கள், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே. நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து ஒரு நடிகர், அவருக்கெல்லாம் அரசியல் ஒன்றுமே தெரியாது, என்ன நடிக்க தெரியும், நல்லா நடிப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார். சைமன் செபஸ்டியன் தானே சொன்னாரு, ஓப்பனாக சொல்லுங்க. சீமான் தானே சொன்னாரு. சீமான் சொல்லது நிறைய பேர் சொல்றாங்க, கூத்தாடின்னு சொன்னாங்க. அது ஓகே, கூத்தாடின்னு சீமான் சொன்னார் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றாங்க விஜயால வந்து அரசியலில் ஜெயிக்க முடியாது, நல்ல நடிகர், நடிப்பாரு, சண்டை போடுவாரு, பாட்டு பாடுவார், எல்லாம் ஓகே. ஆனா அரசியல் வந்து இன்னும் அவருக்கு அனுபவம் கிடையாது. அதனால விஜய் கூத்தாடிய ஒரு நடிகர்னா அது அவரோட தொழில்னா, அவரோட தொழில் அது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்காரு, அது அவரோட தொழில், அவர் அதை விட்டு அரசியலுக்கு வரலாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அது அவரோட தொழில், அவருக்கு அதுலேருந்து சம்பளம் வருது, அவ்வளோதான். அது ஒரு தொழிலாக தான் பார்க்கணும். உடனே ஒரு கூத்தாடி வந்து பண்ண முடியாதா, இது பண்ண முடியாதா, அதெல்லாம் தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும். எனக்கு ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது. நாளைக்கு அதை நீங்கள் விட்டுட்டு கூட அரசியலுக்கு வரலாம், அது உங்களோட விருப்பம். இவனுங்க லூசு மாதிரி எதனா பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காதலே வாங்க தேவையில்ல. அதாவது 250 கோடி சம்பளம் வாங்கினதை விட்டுட்டு இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லி நிறைய சினிமா பிரபலங்கள் பேசிக்கிறாங்க. அவர் கூட சொல்றாரு, நான் 250 கோடி சம்பளம் வாங்கினேன், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா 250 கோடியோட அதிகமாக கொள்ளையடிக்கலாம் இதில், அதனால தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றாங்க. ஒருவேளை அதுக்கு தான் வந்திருக்காரா? சரி அண்ணா, உங்ககிட்ட ஒரு 2 கோடி ரூபா காசு கொடுக்குறேண்ணா, அதை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? படம் எடுப்பேன். 2 கோடி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டா? ஆமாம். 2 கோடி ரூபா வச்சு உங்ககிட்ட இருந்தால் படம் எடுப்பீங்க. விஜய் வந்து 250 கோடி ரூபா வந்து சம்பளம் வந்திருக்கு, அதை வேணான்னு விட்டு வராரு, மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு தான் வராரு. இருக்காது நான் விஜய் அதை காசான இதுக்கு மேலே எதுக்கு நான் கொள்ளையடிக்கணும்? ஏன்னா நான் சாகும்போது எடுத்துட்டு நான் போகிறேன், ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குண்ணா. 10,000 கோடி கொள்ளையடிச்சு என்னென்ன பண்ண போறாரு விஜய்? நீங்களே யோசிங்க, என்ன பண்ண முடியாத வச்சு. இல்லை, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மக்கள். அவ்வளோதானே, நம்ம என்ன சொல்றது, இன்னும் கஷ்டப்படுங்க. அந்த தண்ணி நிற்கிது, போங்க தண்ணியில நீச்சல் அடிச்சுனே போங்க, இப்படியே தான் இருக்கும். இல்லை தம்பி, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லையே. ஆனால் ஒரு பவர் வேணுண்ணே, இங்கே எதுவுமே நம்ம தனிச்சு பண்ண முடியாதுண்ணே. ஒரு பவர் வேணுண்ணே. இப்போ நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்களை டேரெக்டாக பார்த்துருவாங்கன்றீங்களா, உள்ளே கூப்பிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு உட்கார வச்சு பார்த்துருவாங்க. பவர் எல்லாத்துக்குமே ஒரு பவர் வேணுண்ணே. பவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் துணிஞ்சு செய்ய முடியும். ஏன்னா நிறைய தடங்கள் வரும்ண்ணே. இப்போ நான் ஒரு இடத்துல சும்மா சொல்லாமல் ஒரு இடத்துல நான் ஒரு ஸ்டூலை போட்டு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா கூட யாருன்னா வந்து கேட்பாங்க, நீ யார், எங்கேருந்து வந்திருக்குன்னு. அதுவே என் பின்னாடி ஒரு கட்சி இருக்குது, ஒரு பலம் இருக்குன்னா நான் தைரியமாக பண்ணலாம். பவர் இருக்கணும், அவ்வளோதான். பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, பவரும் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க 2026க்கு அப்புறம் டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காதுன்றாங்க. உங்கள் கருத்து? பார்க்கலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம். மாநாடு இப்படி தானே முடிஞ்சுது, கூட்டி மாஸ்க் காமிச்சாங்கல்ல. 26 வரட்டும், கட்சி இருக்குதா இல்லையான்னு எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. அப்புறம் வந்து மாநாட்டில் வந்து விஜய் வந்து சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரியே பேசினாரு. ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் இழுத்து வம்பிழுத்து பேசினாரு. இது வந்து சினிமா டைலாக் வேணா செட் ஆகும், மற்றபடி அரசியலுக்கு செட் ஆகாதுன்றாங்க. எப்படி மேடையில் அழுதுகிட்டே பேச சொல்லவா? எனக்கு ஓட்டு போடுங்க அழுதுகிட்டே பேச சொல்லலாமா விஜயா? நான் பேச்சு இது சும்மா சொல்லிட்டே தான் இருப்பான். ஐயோ, எப்படி தான் குத்தம் கண்டுபிடிப்பானு எனக்கு தெரியாது. தேடி கண்டுபிடிச்சி குத்தம் கண்டுபிடிப்பானு. பண்ணட்டுமே, வரட்டுமே, விட்டு தொலைங்களாண்டா. ஏன்டா அப்படி அழுவுறீங்க விஜய் எல்லாரும்? சமீபத்தில் பெஞ்ச மழையில் நல்ல தண்ணீர்லாம் வடிச்சு எடுத்திருக்காங்க. ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்னைக்கு வந்து போக்குவரத்துலாம் சரி பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்துனா? ரொம்ப 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 நல்ல விஷயம்னா டிஎம்கே கவர்மெண்ட்டு. நானே பார்த்துருக்கேன், நிறைய இடங்களில் வந்து தண்ணி நிற்கும் ரெகுலராகவே. கோயம்பேடு நம்ம எம்எம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி நிற்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் வடி மோட்டர் வச்சு தனியாக தண்ணி எடுத்து வெளியே விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் 3 நாள் நிற்கிற தண்ணி ஒரே நாளில் போகுதுன்னா, அப்பயும் ஒரு சில பகுதிகளில் நிற்கிது, அது அவங்க காதுக்கு போகிறது இல்லையான்னு தெரியல. நல்ல விஷயம் தான், சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, அப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு வந்து? நான் சொல்ல மாட்டேன்.